இன்னைக்கு கந்த சஷ்டியோட 6வது நாள். கந்த சஷ்டிக்கு விரதம் இருந்தவங்க எல்லாரும் எதிர்பார்த்திருந்த நாள். நானும் விரதம் இருந்திருந்தேன். சூரசம்ஹாரத்தை டிவியில லைவா பார்த்துட்டு அப்படியே குளிச்சுட்டு வீட்டெல்லாம் மாப் போட்டு விட்டுட்டு கோலெல்லாம் போட்டு விட்டுட்டேன். வீட்டு பக்கத்துல இருக்க முருகர் கோவிலுக்கு தான் போலான்னு இருந்தேன். ஆனா 8:30 போல ஆயிடும் சூரசம்ஹாரம் முடிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம இங்க நல்ல மழை. அதனால டிவிலேயே பார்த்துட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த டைம் ஒருவேளை மட்டும் நைட்ல மட்டும் டிஃபன் எடுத்துட்டு விரதம் இருந்தேன். லாஸ்ட் இயர் 7 டேஸும் பால் பழம் மட்டும் எடுத்து இருந்தேன். ரொம்ப டயர்டா ஆயிட்டேன். என்னதான் நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும்னு நினைச்சாலும் எம்டி ஸ்டொமக்ல இருக்கும்போது நமக்கு நிறைய தண்ணி குடிக்கணும்னு தோணவே தோணாது. அதனாலேயே ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிடுவோம். நம்மளை வருத்திக்கிட்டு முருகர் இருக்க சொல்லல, இது நம்மளுடைய விருப்பம் தான். அதனால என்னுடைய ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த டைம் இருந்தேன். பூஜை பாத்திரத்துக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு சட்கோணம் கோலமும் போட்டுட்டு வேலுக்கு அபிஷேகமும் பண்ணிட்டேன். ஒவ்வொரு நாள் ஒரு விளக்குன்ட்டு இன்னைக்கு தான் 6 விளக்கு வெற்றிலை தீபம் போட்டு ஏத்திருந்தேன். சாமிக்கு பிரசாதமா தயிர் சாதம் வச்சு கும்பிட்டு முடிச்சாச்சு. நாளைக்கு திருக்கல்யாணம். அதை பார்த்துட்டு அப்படியே விரதம் முடிச்சுக்க வேண்டியதுதான்.